ஸ்ரீ குருப்பியோ நம. தேவ பிரசன்னம் கோவிலுக்கு பார்க்கக்கூடியது பொதுவாக எதுக்காக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வ சாநித்தியம் எப்படி இருக்கு. இப்போ நிறைய கோயில்கள், கொடை கோயில்கள் இருக்கு. கொடை கொடுப்பாங்க. அந்த கொடையெல்லாம் சாமி ஏற்றுக்கிட்டதா ஏற்றுக்கலையா, அந்த கொடுக்கக்கூடிய கொடை படையல்கள் தெய்வம் மட்டும்தான் ஏற்றதா, அதை சுற்றி இருக்கக்கூடிய சில பிரேத ஆத்மாக்கள், அதில் மற்ற துர்தேவதைகள்லாம் அதோட சேர்ந்து இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதில் கண்டுபிடிக்க முடியும்னா, சோழி பிரசன்னம் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய ஆலயங்கள் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்லாம் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், சொல்லமாட சாமி அவரே தெய்வமாக இருக்கிறவர், பூத பிரேத பிசாசங்கள்லாம் விரட்டக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது எப்படியா இன்னொரு ஆத்மா கோயிலில் உட்காரும் அப்படின்னா உட்காரும். ஏன்னா நம்ம போய் எப்படி சொல்லைமாட சாமி போன்ற உக்கிரமான தெய்வங்கள்ட்ட நம்ம வரம் கேட்கிறோமோ, அதே போல இறந்து போன துர் ஆத்மாக்களும் அந்த தெய்வத்தினுடைய சரணாகதி பாதத்தில் போய் என்னைய காப்பாற்று, எனக்கு தேவையான ஆகாரங்கள் வேணும், எனக்கு உண்டான படைகள் வேணும், நான் பசியில் இருக்கேன், பட்னியில் இருக்கேன்னு கண்ணீர் விடும் பொழுது அதுக்கு ஒரு இடத்தை அந்த தெய்வம் கொடுத்து உட்கார வச்சு தன்னுடைய பாகத்தை கொடுக்கறது கூடிய வேலையும் அந்த தெய்வம் செய்யும். அப்போ அருள் பாலிக்கக்கூடிய தன்மை தெய்வத்துக்கு யார்கிட்ட இருக்கும்னா, பக்தர்களை விட அந்த ஆத்மாவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால பக்தர்கள் அதனுடைய அருளை பெற முடியாது. அப்போ அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள் என்னங்கிறது பிரசன்னத்தின் மூலமாக தெரிந்து கொள்வதன் மூலமாக கோவில் ஒரு முழிப்புக்கு வரும். கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் நிதர்சனமான உண்மை. சோழி பிரசன்ன ஜோதிடர் MGG சுப்பிரமணியன், CN கிராமம், திருநெல்வேலி.